ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் நீட் எக்ஸாமுக்கு இன்னும் எவ்வளோ டேஸ் இருக்குது, நீங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளோ படிக்கணும் அப்படின்றத பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். அதாவது இந்த மந்த் அக்டோபர், இதில் எத்தனை வாரம் இருக்குது? 4 வீக்ஸ் இருக்கா? அப்படியே நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா டிசம்பர் வரைக்கும் 12 வீக்ஸ் இருக்குது. எக்ஸ்ட்ரா 3 டேஸ் கூட வருது. 12 வீக்ஸ் ப்ளஸ் 3 டேஸ். ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, இப்போ ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு லெசன் நீங்கள் கால்குலேட் பண்ணால் கூட இப்போ 12 × 7 84 வரும். 84 + 3 87 டேஸ் இருக்குது. நீங்கள் ஜான், பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் 4 மாதமும் நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு எக்ஸாமுக்கு போனால் எந்த வித ஃபியருமே இல்லாமல் உங்களால் அட்டன் பண்ண முடியும். அதனால் 11th எத்தனை லெசன் இருக்குது? பயோவில் பார்த்தீங்கன்னா 19 இருக்கும். 19 நீங்கள் இந்த ஒரு நாளைக்கு ஒரு லெசன்னு நீங்கள் பயோவை பொறுத்த வரைக்கும் 2 லெசனை நீங்கள் படிக்கலாம். அடுத்தது 12th பயோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 13 லெசன்ஸ் வரும். 13 + 19 22 சம்திங் வருது. அடுத்தது ஃபிசிக்ஸ் பார்த்தீங்கன்னா 8 லெசன். 12th ஃபஸ்ட் வால்யூம், செகண்ட் வால்யூம் 12th 6, இது ஒரு 14 வரும். அதே கெமிஸ்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக 10 லெசன்ஸ் வரும். ஃபஸ்ட்டில் ஒரு 7, பின்னாடி ஃபஸ்ட்டில் 6, ஃபஸ்ட்டில் 5, பின்னாடி 5, 10 அந்த மாதிரி வரும். 12th 11th பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான். டோட்டலாக ஃபிசிக்ஸ் 2 வால்யூம்லேயும் 2 இயர்லேயுமே 14, கெமிஸ்ட்ரி 10, பயோ மட்டும் 19, 13 2 இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு லெசன் அப்படின்னு நீங்கள் படிச்சிங்கன்னா சீக்கிரமாக இந்த 84 டேஸ் 80 லெசன்ஸ் டோட்டலாக 80 லெசன்ஸில் நீங்கள் 87 டேஸ் இருக்குது. அந்த 7 டேஸ் விட்டுட்டிங்கன்னா கூட உங்களுக்கு 80 டேஸ்க்கு ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு லெசன் நீங்கள் தரவாக படித்து மீனிங் கரெக்டாக நீங்கள் புரிஞ்சுக்கின்னு எக்ஸாம் எழுதி ரெகுலராக பார்த்துட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் எப்படி படிக்கணும்னா, பயோவை பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் படிச்சுட்டே இருக்கிறவங்க 12th படிக்கிறவங்க சிபிஎஸ்சிக்கு ஈஸியாக இருக்கும். பட் ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ரெண்டுமே ஓவரால் கண்டென்ட் சேமாக தான் வரும். பட் வேர்ட்ஸ் டிஃப்ரெண்ட்டான சென்டென்ஸ் இருக்கும். நமக்கு தேவை மீனிங், கரெக்டான மீனிங் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சிபிஎஸ்சிலையோ ஸ்டேட் ரெண்டுமே கரெக்டாக நீங்கள் எழுத முடியும். ஃபஸ்ட் ஒரு நாளைக்கு 2 லெசன் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா பயோ ஒரு 1 மந்த் ஆர் 1.5 மந்த்துக்குள்ளார ஃபுல்லாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடலாம். பயோ நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்கனாவே பயோவில் 360 மார்க், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி சேர்ந்து நீங்கள் ஒரு 150-200 மார்க் எடுத்திங்கன்னா நார்மலாக நீங்கள் சீட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் படிக்கிறத பிளான் போட்டு ரெகுலராக கரெக்டாக ஒர்க் அவுட் பண்ணி நீங்கள் படிச்சிங்கன்னா நீட் எக்ஸாம் ஈஸி தான். எல்லோரும் சொல்கிற மாதிரி கஷ்டமெல்லாம் இல்லை. நீங்கள் எப்படி எந்த விதத்தில் படிக்கிறீங்கன்றது தான் முக்கியம். நீங்கள் ஓவராலாக எல்லாமே நான் முடிச்சிட்டேன்னு சொல்கிறத விட, நான் இந்த லெசன் ஃபுல்லாக தரவா நீங்கள் டாப் டு பாட்டம் எப்படி கேட்டாலும் கரெக்டாக ஆன்சர் பண்ணுற அளவுக்கு நீங்கள் தெளிவாக படிக்கிறது தான் உங்களுடைய வேலை. அவங்க எப்படி கொஸ்டின் எடுத்தாலும் உங்கள் கண்டென்ட் கிளியராக இருந்தால் தாராளமாக உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். நெகட்டிவ் மார்க் இல்லாமல் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண அது உங்களுக்கு ரெகுலராக வந்துகிட்டே இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி படிங்க. ஃபோன் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் படிச்சிங்கனாவே நீங்கள் நார்மலாகவே 600 கிட்ட நீங்கள் எய்ம் பண்ணலாம். இல்லை எனக்கு ஃபுல் மார்க் வேணுனாலே நீங்கள் படிக்கிறத பொறுத்து தான் அது இருக்குது.